மேலானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களான மதுஹபினுடைய இமாம்கள், இந்த இமாம்களினுடைய வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரி, அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலங்களில் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்கன்ற செய்தியை அல் ஆதாபு ஷர்இய்யான்ற கிதாபில் சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க. ஒரு மதுஹபினுடைய இமாம் செய்த ஆய்வை இன்னொரு மதுஹபுடைய இமாம் மறுப்பது கூடாது. இது அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு சட்டம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபஇன்னஹு லா இன்கார அலல் முஜ்தஹிதாத், இந்த மறுப்பு தெரிவிப்பதென்று சொல்றது அவங்களுக்கு மத்தியில் கிடையவே கிடையாது. மறுப்பு தெரிவித்தல் என்றது கிடையாதுண்டா கூடாதுன்றது தான் அர்த்தம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு போனாங்க, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்றைக்கு பல நாடுகளில் இமாமுனா ஷாஃபிஈ, இமாமுனா அஹ்மத் பின் ஹம்பல், இமாமுனா அபு ஹனீஃபா, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மஈன் இவர்களுடைய ஆய்வுகளை இன்றைக்கு எடுத்து நடக்கக்கூடிய நாடாக அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போன இந்த மக்களை நல்ல முறையில் நேசித்து இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானா.